என்பதைத்தான் எதிர்பார்க்கிறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ரமலான் காலத்தில் நாம் அல்லாஹுவை வழிபடுகிறோம், நன்மைகளை சேகரிக்கிறோம் என்பது அந்த அளவில் ஏற்றுக்கொள்ளத்தக்க விஷயம்தான். ஆனால் அதோடு நாம் நம்முடைய இபாதத்துகளை ஏற கட்டி வைப்பது என்பது, அடுத்த வருஷம் மறுபடி தூசி தட்டி எடுத்துக்கறலாம் என்று நினைப்பது, அது நாம் அல்லாஹுவை பற்றிய புரிதலில் மிகப்பெரிய தவறு செய்கிறோம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு ரமலானில் மட்டும்தான் தெரியுது கண்ணுக்கு, மற்ற நாட்களில் நாம் அல்லாஹ்வை மறந்து விடுவதாக அதற்கு பொருளாக ஆகிறது. அல்லாஹ்வினுடைய வல்லமை என்பது எப்போதும் எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் வியாபித்து நிற்கிறது. அப்போ எனவே அந்த இறைவனை குறிப்பிட்ட ஒரு காலத்தில் மட்டும் நாம் வழிபாடு செய்துவிட்டு, அதுவும் முட்டி தேய தேய நெத்தி தேய தேய இபாதத் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே அதை ஓரங்கட்டுறது அப்படிங்கிறது ஒரு வகையில் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதற்கு சமம் என்று தான் நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோங்க. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நம்ம தொழுகிறோம்? கடமையான தொழுகை 5 முறை தொழுகிறோம் இல்லையா? அந்த 5 வக்தையும் எல்லாம் ஒரே நேரத்தில் மொத்தமாக சேர்த்து நிறைவேற்றுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்மள்கிட்ட. அப்படி சொல்லலை. ஆனால் சில பேரை பார்ப்போம், இஷாவில் வந்துட்டு ஃபஜ்ர்லேருந்து 5 சேர்த்து தொழுவாங்க. நான் பார்த்துருக்கேன். சில பேர் பார்த்தீங்கன்னா இஷாவில் வந்துட்டு குனூத் ஓதிட்டு இருப்பார் ஒருத்தர். என்னன்னு கேட்டால் ஃபஜ்ர் தொழுவில்லைம்பார். அப்படி ஹோல்சேலாக சில பேர் என்ன செய்வாங்கன்னா டெய்லி தொழுவதை பார்க்குறோம். ஆனால் அப்படி அல்லாஹ் எதிர்பார்க்கலை. அல்லாஹ் வந்து இபாதத்துகளை ஒரு நாளின் பல்வேறு பகுதிகளில் பிரித்து பிரித்து வைத்திருக்கிறான். அது ஏன் அப்படி வச்சுருக்கான்? அதுக்குன்னு ஒரு தத்துவார்த்த நோக்கம் இருக்குதுங்க. என்ன நோக்கம் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய காலை பொழுது முதல்ல அவன் எழுந்திருக்கிற காலை பொழுது அல்லாஹ்வின் நினைவுகளிலிருந்து தொடங்க வேண்டும். அப்போ ஃபஜ்ர் தொழுகை. அதற்கு பிறகு அந்த மனிதன் எழுந்து தன்னுடைய பொருளாதாரத்திற்காக வேண்டி உழைப்பதற்காக அவன் பல்வேறு இடங்களுக்கு செல்வான். குறிப்பாக அவன் சந்தைகளுக்கு, மார்க்கெட்டுகளுக்கெல்லாம் போகாமல் வருவான். அவனையும் அறியாமல் அந்த அடியான் தவறு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதை கழுவி சுத்தப்படுத்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அடுத்த தொழுகையை அந்த பகல் நேரத்தில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். சரி, அதற்கு பிறகு அல்லாஹ் அசர் என்கின்ற ஒரு தொழுகை வச்சிருக்கிறான். அசர் என்பது பெரும்பாலும் பகல் நேரத்தினுடைய இறுதி தொழுகை. பகல் நேரத்தின் இறுதி தொழுகை அன்னைக்கு நடைமுறையில் வந்து அப்போ தான் என்ன செய்யும்னா, ரொம்ப வேகமாக இது சந்தைகள்லாம் இயங்கிட்டு இருக்குமா, கடைகள்லாம் அப்போ தான் ரொம்ப வேகமாக இயங்கிட்டு இருக்குமா. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன செஞ்சிடும், கற்கள் நேரம் வந்துடும். அப்போது கடை அடைக்க வேண்டியது வந்துடுங்கிறதுனால அசர் நேரத்தில் தான் கடுமையான வியாபாரம் நடக்குமா. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அசர் தொழுகையை ரொம்ப முக்கியப்படுத்தி சொல்கிறாங்க. உங்களுக்கு வணிகம் நடக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் அசரை விட்டுறாதீங்க. ஒருத்தர் அசரை விட்டுட்டா அவர் தன்னுடைய குடும்பத்தையே இழந்தவரை போல, சொத்தை இழந்தவரை போல என்று சொல்லலாம். அப்போது எனவே அந்த நோக்கத்திற்காக, அதாவது எவ்வளவுதான் எனக்கு பொருளாதாரம் மழை போல வந்து குவிஞ்சா கூட நான் அல்லாஹ்வின் நினைவிலிருந்து விலக மாட்டேன் என்று சொல்வது அசர் தொழுகையினுடைய தத்துவார்த்த நோக்கம். அதே மாதிரி இரவு நேரத்தில் இரவனுடைய தொடக்கம் மக்ரிபு தொழுகை, அதே மாதிரி இரவின் இறுதி தொழுகை இஷா தொழுகை. அப்போது ஒரு பகல் தொடங்கும் போது இறைவனை வணங்கி சஜிதா செய்து தொடங்குகிற மனிதன் இரவில் முடியும் போது ரசூலுல்லாஹ் இஷாவுக்கு பிறகு பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இஷாவுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் பெரும்பாலும் படுத்து தூங்கிடுவாங்க. அப்போ எனவே ஒரு நாளினுடைய இறுதி பகுதியும் அதே அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து சஜிதாவோடு நிறைவு பெற வேண்டும். இந்த தத்துவார்த்த நோக்கம் தாங்க இபாதத்தினுடைய நோக்கம். அப்போது மொத்தமாக ஒரே நேரத்தில் அல்லாஹ் இபாதத்தை செய்ய சொல்லி நமக்கு சொல்லவே இல்லை. இந்த நோக்கத்திற்காக பிரித்து அங்கங்கே கொடுத்துருக்குறான் அல்லாஹ். அப்படிங்கும்போது நாம் வருஷத்தில் ஒரு தடவை மட்டும் மொத்தமாக அல்லாஹ் வழிபட்டுட்டு அதுக்கு பிறகு மொத்தமாக ஏற கட்டிட்டு திரும்ப அடுத்த வருஷம் ரம்ஜான் வந்து எடுத்துக்கலாம்னு நினைக்கிறது, அது வந்து ஒரு வகையில் அல்லாஹ் நமக்கு வழிபாட்டை கொடுத்திருக்கின்ற நோக்கத்திற்கு நேர் எதிரானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் ரம்ஜான் டு ரம்ஜான் இபாதத் பண்ணுறது அப்படிங்கிற அந்த பழக்கத்தெல்லாம் நாம் கண்டிப்பாக அதை வளர்க்குழிக்க வேண்டும். அதை அந்த அப்படி ஒரு பழக்கத்தை நாம் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். நமக்கு பக்கத்தில் உள்ளவங்க இந்த மாதிரியான பண்பு உள்ளவர்களை இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு இந்த விஷயத்தில் நாம் அழைப்பு பணி செய்யணும். அவங்களுக்கு சீர்திருத்த கருத்துக்களை சொல்லணும். இப்படி செய்யக்கூடாதுங்க, எப்போதும் தொழணும், எப்போதும் இபாதத் பண்ணணும். ரமலானில் இருக்கிற அதே அல்லாஹ் தான் மற்ற காலங்கள்லையும் இருக்கிறான். ரம்ஜானில் நமக்கு கொடுக்குற வாழ்வாதாரத்தை ரம்ஜானோடு அவன் நிப்பாட்டிடுறதில்ல, மற்ற காலங்கள்லையும் கொடுக்குறான். மற்ற காலங்களையும் நம்ம மூச்செல்லாம் விடுறோம்,
மற்ற காலங்களையும் நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறோம், மற்ற காலங்கள்லையும் அல்லாஹ் நமக்கு வாழ்வாதாரத்தை தர்றான். அப்போ வாழ்வாதாரத்தை தரக்கூடிய இறைவனை எல்லா காலத்திலும் மறக்கக்கூடாதுங்கிற அந்த அழைப்பு பணியை இந்த மாதிரியான எண்ணம் உள்ளவர்களுக்கு மற்ற காலங்களில் செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒன்றும் தேவையில்லை, பெருநா முடிஞ்சு மறுநாள் பார்த்தீங்கனாலே சமூகத்திட்ட இபாதத்தை பற்றி எப்படிப்பட்ட புரிதல் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த ஒரு அவலம் என்ன செய்யக்கூடாது, நேரக்கூடாதுங்கிறதுக்காக தான் வருஷம் ரம்ஜானுடைய கடைசியில் நம்ம இதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஏதோ வேறு ஒரு கோணத்தில் சொல்லுவோம், அவ்வளோதான். இந்த பாயிண்ட் தான் இருக்கும், ஆனால் வேற ஒரு வகையில் என்ன செய்வோம், அந்த பாயிண்ட்டை சொல்லுவோம். அப்போ எனவே அருமையான தோழர்களே, ரமலானில் மட்டும் அல்லாஹ்வை வழிபடுவது, மற்ற காலங்களில் அதை பற்றி கண்டுகொள்வதில்லை என்கின்ற அந்த அவலத்தை, அந்த ஏமாற்றத்தை தயவு செய்து நாம் முடித்து கொள்ள, அதை வழக்கொழிக்க நாம் முயற்சிக்க வேண்டும். ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கிறணும். பிஷ்ருல் ஹாஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் ஒருவர் இருந்தார். அவர்கிட்ட ஒருத்தவங்க கேட்குறாங்க, ரம்ஜானில் மட்டும் சில பேர் வந்து ஓடி ஓடி இபாதத் பண்ணுறாங்க, சிரமப்பட்டு இபாதத் பண்ணுறாங்களே, இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்போ அவங்க சொன்னாங்களாம், பிஸ்ஸல் கௌமு, அந்த மக்கள் மோசமானவர்கள்னு சொன்னாங்க. யாருங்க? ரம்லானில் மட்டும் கஷ்டப்பட்டு அமல் செய்கிறவங்கள பிஸ்ருல் ஹாஃபிங்கிற அறிஞர் சொல்கிறாங்க. அவங்க இந்த மாதிரியான ஆட்கள் எப்படிப்பட்டவர்கள்னு கேட்கும்போது அவர்கள் மோசமானவர்கள் அப்படின்னாங்க. சரி, மோசமானவர்கள் எந்த வகையில் மோசமானவர்கள்? அதுக்கு விளக்கம் சொன்னாங்க. ஹும் கௌமுன் லா யரிஃபூனல்லாஹ ஹக்கன் இல்லா ஃபி ரமதான். அவங்களுக்கு ரம்ஜான் வந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வை தெரியுது, ரம்ஜான் வந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வை கண்டுகொள்கிறார்கள். மற்ற காலங்களில் அவர்கள் அல்லாஹ்வை கண்டுகொள்வதில்லை. ஆனால் அல்லாஹ் இல்லாமல் மற்ற காலங்களில் நம்ம வாழ முடியுமா? அப்போ அப்படிங்கும்போது அல்லாஹ்வை எல்லா காலத்திலும் கண்டுகொள்ள வேண்டும் தானே. எனவே ரமலானில் மட்டும் அல்லாஹ்வை கண்டுகொள்கின்ற இந்த ஆட்கள் மோசமானவங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஹதீஸில் வருங்க, ஒரு அடியான் வளமாக இருக்கும் போதும் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அதே போல் ஒரு அடியான் உடல் நலமுள்ளவராக இருக்கும் போதும் அல்லாஹ்வை வழிபட வேண்டும். அப்படி வழிபடும் போது தான், அப்படி வணங்கும் போது தான் நாம் உடல் நலக்கோளாறு உள்ளவர்களாக மாறும்போது நம்மால் அந்த அளவுக்கு அமல் செய்ய முடியாமல் போனால் கூட அல்லாஹ் என்ன செய்வானான்னா, இவன் நல்லா இருந்தால் இவன் செஞ்சுருப்பான், இப்போ ஏன் குறைய செய்கிறான்னா அவனால் முடியலை, ஐயோ பாவம் அப்படின்னு அல்லாஹ் நம்ம மேலே இறக்கப்பட்டு நாம் உடல் நலமுள்ளவர்களாக இருந்தபோது என்ன அமல் செஞ்சோமோ அந்த நன்மை அப்படியே தர்றானா. ஆனால் எப்போ தருவான் அப்படின்னா, உடல் நலமாக இருக்கும் போதும் இபாதத் செய்யணும், உடல் நலிவுற்றிருக்கும் போதும் இபாதத் செய்யணும், வாழ்க்கையில் வசதிகள் பெருகி இருக்கும் போதும் இபாதத் செய்யணும், வசதிகள் குறைவாக வரும்போது இபாதத் செய்யணும். இப்போ நம்மள்கிட்ட நிறைய பேருக்கு நோய் நொடி வந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வை தெரியுது, வியாபாரத்தில் அல்லாஹ் கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிட்டா மட்டும்தான் அல்லாஹ்வை தெரியுது. உடனே துவா செய்யுங்கன்னு சொல்கிறோம், உடனே தொழுகை வந்து ரொம்ப பேணிப்போட தொழுகை வந்துடுறோம். நமக்கு ஏதாவது வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் மட்டும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு வந்துடுறோம். அப்போது கஷ்டத்தில் மட்டும்தான் நமக்கு அல்லாஹ்வை கண்டு தெரியுது அப்படின்னு சொன்னால், அப்போ வெறும் ஆதாயத்துக்காக மட்டும்தான் நம்ம இபாதத் செய்கிறோன்னு அர்த்தம். நாம் அல்லாஹ்வை இபாதத் செய்கிறது ஆதாயத்துக்காக அல்ல. ஆதாயத்தை அல்லாஹ் கண்டிப்பாக சேர்த்து கொடுத்துருவான். ஆனால் நம்ம இபாதத் செய்கிறதுங்கிறது நம்முடைய பிறப்பின் கடமை. முதல்ல புரிஞ்சுக்கணும், நம்முடைய பிறப்பின் கடமை. ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅ்புதூன், அல்லாஹ் சொல்கிறான், மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்கி வழிபடுவதற்காகத்தான் படைத்தேன்கிறான். அப்போ நம்முடைய பிறவி கடன் என்ன? நமக்கு காசு கிடைக்குதோ கிடைக்கலையோ, சாப்பிட்றதுக்கு சோறு கிடைக்குதோ கிடைக்கலையோ, நாம் நல்லா இருக்கிறோமோ அல்லது உடல் நலிவுட்டு போகிறோமோ, நம்முடைய கடன் என்ன? அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவது நம்ம கடமை. அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னால், நாம் அவனை எப்போதும் கண்டுகொள்ளும் போது நான் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் சேர்த்து கொடுத்துருவான். ஆரோக்கியத்தை கொடுத்துருவான், செல்வத்தை கொடுத்துருவான், வசதி வாய்ப்பை கொடுத்துருவான். அப்போ இப்படியான வசதிகள் எல்லாம் அல்லாஹ் நமக்கு நாம் கேட்காமலே தந்துடுவோம். அப்போ எனவே நாம் வளமாக இருக்கும் போதும் வறுமையாக இருக்கும் போதும், உடல் நலத்தோடு இருக்கும் போதும் உடல் நலம் குண்டி இருக்கும் போதும், எல்லா காலத்திலையும் அல்லாஹ் என்ன செய்யணும்? வழிபட வேண்டும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
நீங்கள் அல்லாஹ்வை வளமாகவும் செழிப்பாகவும் இருக்கும்போது கண்டுகொள்ளுங்கள், நீங்கள் வளம் குன்றி இருக்கும்போது அவன் உங்களை கண்டுகொள்வான் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி நீங்கள் உடல் நலம் நல்ல உள்ளவர்களாக இருக்கும்போதும் அல்லாஹ்வை கண்டுகொள்ளுங்கள், அப்போ தான் நீங்கள் உடல் நலம் குன்றி இருக்கும்போது அவன் உங்களை கண்டுகொள்வான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனவே அல்லாஹ்வை எல்லா காலத்திலும் வழிபடுவது தான் நல்ல புத்திசாலித்தனம். அதுதான் நம்முடைய கடன், அதுதான் நம்முடைய கடமை, பிறவி கடமை. அதுதான் நமக்கு. அதுக்காகத்தான் அல்லாஹ் இந்த அதாவது இந்த உஜூதையை கொடுத்துருக்குறான். இந்த உலகத்தில் நாம் இருக்கிற அந்த தன்மையை நமக்கு அல்லாஹ் தந்ததுக்கு காரணமே நாம் அவனை வழிபட வேண்டும் என்பதற்காகத்தான். புரிஞ்சுங்களா? பத்ரு போர் பற்றி அன்றைக்கி சொன்னேன்ல, நாளைய தினம் இந்த சிறு கூட்டம் இந்த போர்க்களத்தில் அழிக்கப்பட்டு விட்டால், கொல்லப்பட்டு விட்டால், ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நாளையிலிருந்து ஒன்றை வழிபடுவதற்கு, வணங்கி வழிபடுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் எந்த வார்த்தையை சொன்னாங்க? இறைவா, நாளைக்கு நடக்கிற இந்த போரில் இந்த சிறு கூட்டம் கொல்லப்பட்டு விட்டால் மார்க்க முறைப்படி வியாபாரம் செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க அப்படி சொல்லலை. மார்க்கத்தை படிச்சுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க அப்படி சொல்லலை. சமூக சேவை செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலை. மருத்துவ உதவி செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்க அதை சொல்லலை. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? உன்னை வணங்கி வழிபடுவதற்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அப்போது இந்த சமூகத்தினுடைய முதல் கடமை என்னங்கிறது புரிஞ்சுக்கிறணும். இந்த சமூகத்தினுடைய முதல் கடமை என்ன? அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவது தான் முதல் கடமை. அதனால தான் ரசூலுல்லாஹ் அந்த துஆவில் இந்த வார்த்தையை சொன்னாங்க. அப்போ எனவே நாம் எல்லா காலத்திலேயும் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவது தான் நம்முடைய பொறுப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அவன் நம்மெல்லாம் என்ன செய்வோம்னா குவான்டிட்டி தான் முக்கியத்துவம் கொடுப்போம், குவாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். நமக்கு கழுதை வெட்டினாலும் சரி, கை நிறைய கிடைச்சா போதும், அப்படி பழக்கப்பட்டோம். நம்ம நிறைய கிடைச்சா நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அவன் அதிகத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டான். அவன் குறைவாக இருந்தாலும் நிறைவாக செய்யப்படுவதைத்தான் அவன் தனக்கான அதாவது தனக்கான பிரியத்திற்குரியதாக எடுத்துக்கொள்வான். அல்லாஹ் இடத்துல குவாலிட்டி தான் முக்கியம். தரமாக அல்லாஹ்வை வழிபட வேண்டும். தரமாக வழிபடுவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விட்டு விட்டு செய்யக்கூடாது. இன்றைக்கி செஞ்சிட வேண்டியது அடுத்த வாரம் தான் அடுத்து செய்கிறது, அல்லது அடுத்து இன்னொரு கஷ்டம் வந்தால் தான் அல்லாஹ்வை வழிபடுறது, அப்போ தான் தொழுக வர்றது. இந்த மாதிரி விட்டு 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 செய்கிறதுக்கு பாருங்கள், எப்போவாச்சும் மழை பெய்கிற மாதிரி, இது அல்லாஹ்விடத்தில் ஏற்புக்குரிய இபாதத் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், ஒமினன்னாசி மைய அபுதுல்லாஹ அலா ஹர்ஃப், ஒமினன்னாசி மைய அபுதுல்லாஹ அலா ஹர்ஃப். சில பேர் இருக்கிறார்கள் மனிதர்களில், அவங்க ஓரஞ்சாரத்தில் நின்று கொண்டு இபாதத் செய்வார்கள். ஓரஞ்சாரத்தில் நின்று கொண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதாவது கஷ்டம் வந்தால் மட்டும் உள்ள பள்ளிக்குள்ளே வர்றது, இபாதத் செஞ்சுட்டு ஓடி போயிடுறது. நல்ல வசதி வாய்ப்புகள் அல்லாஹ் சூழலை பசுமையாக ஆக்கும்போது பள்ளிவாசலையே மறந்துடுறது, இபாதத்தையே மறந்துடுறது. இப்படி ஓரஞ்சாரத்தில் நின்று கொண்டு இபாதத் செய்கிற சில பேர் மனிதர்களில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு இந்த தன்மை பிடிக்காது. கொஞ்சம் அமல் செஞ்சாலும் தொடர்ச்சியாக செய்வதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹ் அத்வமுஹா வ இன் கல்ல. அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான நற்செயல்கள் எது என்றால், குறைவாக செய்தாலும், அளவில் குறைவாக செய்தாலும் தொடர்ச்சியாக செய்யப்படக்கூடிய செயல்கள் தான் என்று சொன்னார்கள். 2 ரக்காத் தான் தொழுகிறோம் அப்படின்னா கூட பரவாயில்லை, அந்த 2 ரக்காத்தை தரமாக தொழுகணும், தொடர்ச்சியாக தொழுகணும். கடமை அல்லாத உபரியான கடமை 17 ரக்காத் தொழுதாகணும், அது வேறு விஷயம். கடமை அல்லாத இபாதத்துகள் நம்ம செய்கிறோம்னா அதை தொடர்ச்சியாக செய்கிறது அல்லாஹ் விரும்புகிறான். அது இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான், அதைத்தான் விரும்புகிறான். எந்த ஒரு விஷயமும் கண்டினியூட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்முடைய பழக்கமாக ஒருபோதும் மாறாது. பழக்கம் இருக்குது இல்லை, பழக்கம். ஒரு மனுஷனுக்கு பழக்கம்ங்கிறது எப்படி வருது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பழக்கம்ங்கிறது எப்படி வருது? சிந்தனை என்பது செயலாக மாறும்.
செயல் தொடர்ச்சியாக செய்யும்போது வாடிக்கையாக மாறும். அந்த வாடிக்கையே நான் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக கடைபிடிச்சோம்னு சொன்னால் அது பழக்க வழக்கமாக மாறும். அப்போது பழக்கம் என்பது என்னன்னு சொன்னால் ஒரு செயலை தொடர்ச்சியாக செய்கிறதுக்கு தான் பழக்கம். அல்லாஹ் நம்மளை வந்து இபாதத் செய்கின்ற பழக்கம் உள்ளவர்களாக இருப்பதைத்தான் எதிர்பார்க்கிறான். அப்பப்போ செஞ்சுட்டு போகிற ஆட்களாக நம்மளை எதிர்பார்க்கல. அல்லாஹ் இபாதத் செய்கின்ற பழக்க வழக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தான் நல்லா எதிர்பார்க்கிறேன். அப்போ அப்படின்னு சொன்னால் நாம் எல்லா காலத்திலேயும் அதை செய்ய வேண்டும். நாம் எவ்வளவு செய்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் குறைவாக செய்தாலும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும், அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். மனுஷனை பொறுத்த வரைக்கும் இபாதத் செய்வதிலிருந்து அந்த மனிதனுக்கு எப்பொழுது விலக்கு கிடைக்கும், எக்ஸப்ஷன் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, உயிர் உடலில் ஓடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இபாதத் என்பது உண்டு. எப்போ இந்த உடலை விட்டு உயிர் வெளியேறுகிறதோ அப்போ தான் இபாதத் என்கின்ற கடமையிலிருந்து மனிதனுக்கு விலக்கு கிடைக்கும். அது வரைக்கும் என்ன இருக்குது, இபாதத் செஞ்சு தான் ஆகணும். ஒருத்தரால் நின்று தொழ முடியலை, என்ன செய்யணும், உட்கார்ந்து தொழ முடியலை, என்ன செய்யணும், படுத்துட்டு கூட சில பேரால் செய்ய முடியாட்டி, அதாவது புருவங்களை அசைச்சி அப்படியே தொழுகணும். மனதுக்குள்ளே ஓட விட்டு புருவங்களை அசைச்சாவது தொழுகணும். அப்படின்னா இந்த கூட்டுக்குள் உயிர் இருந்து கொண்டிருக்கும் வரை மனிதனுக்கு வழிபாட்டு கடமை என்பது விதிவிலக்கே கிடையாதுன்னு அர்த்தம். போர்க்களத்தில் கூட எப்படி தொழுகணும்னு குர்ஆன் சொல்லி கொடுத்தா இல்லையா? போர்க்களம்ங்கிறது எவ்வளோ நெருக்கடியான காலகட்டம். அந்த நேரத்துலையும் தொழுகணும்னு மார்க்க சொல்ல, தொழுகணும்னு மட்டும் சொல்லலை. அந்த நேரத்தில் ஜமாத்தா எப்படி தொழுகிறதுன்னு குர்ஆன் சொல்லி கொடுக்குது. தொழுகிறத மட்டும் சொல்லிக் கொடுக்கல, ஜமாத்து தொழுகை போர்க்களத்தில் எப்படி தொழுகிறது குர்ஆன் சொல்லிக் கொடுக்குது. அப்போ அப்படின்னா எவ்வளவு நெருக்கடியான காலகட்டமாக இருந்தாலும் சரிதான், மனிதனுக்கு இபாதத்திலிருந்து விழிவிலக்கு இல்லவே இல்லைங்கிறதான அர்த்தம். அல்லாஹ் அதான் குர்ஆனில் சொல்கிறான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், உறுதி என்கின்ற மரணம் வரும் வரை நீங்கள் உங்களுடைய இறைவனை வழிபட்டு கொண்டே இருங்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறான். யகீன் அப்படின்னா உறுதின்னு அர்த்தம். இந்த ஆயத்தில் யகீன் என்ற சொல்லுக்கு மரணம் என்று பொருள். ஏன்னா மரணம் வர்றது உறுதி. மேலே எரிந்த கல் எப்படி கீழே வந்து விழுவது நிச்சயமோ அதுபோல் மரணம் என்பது நிச்சயம், உறுதி. அந்த மரணம் வர்ற வரைக்கும் நீங்கள் இபாதத் செய்தே தீர வேண்டும் என்று குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. அப்போ ஒரு மனுஷனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இபாதத்திலிருந்து விதிவிலக்கு என்பது அவர் உடலில் உயிர் இருக்கின்ற வரை, சஞ்சரித்து கொண்டிருக்கும் வரை விலக்கு இல்லை என்பதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை தோழர்களே, இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் புரிஞ்சுக்கங்க. நாம் ரம்ஜானில் வந்து எவ்வளோ அமல் செஞ்சுருக்கிறோம், தொழுகை, நோன்பு, சதக்கா, ஜக்காத்து, இல்லை இந்த மாதிரியான கடமைகளை ரமதானுக்கு வெளியிலேயும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ரமதானுக்கு வெளியிலேயும் இந்த மாதிரியான இபாதத்துகள்லாம் வச்சுருக்கான். நோம்புங்கிறது பேர் ரம்ஜானில் மட்டும் தான் செய்கிறோமா? நம்ம சுன்னத்தான நோம்பு மற்ற காலங்களில் இருக்குதா இல்லையா? 6 நோம்பு இருக்குது இல்லை? அதே மாதிரி மாதத்துக்கு 3 நோம்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களா இல்லையா? 13, 14, 15. அதே மாதிரி வாரத்தில் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை நோம்பு சொல்லியிருக்காங்கல்ல, திங்கள் வியாழன் சொல்லியிருக்காங்கல்ல. அதே மாதிரி முஹர்ர நோம்பு, ஆஷூரா நோம்பு சொல்லியிருக்காங்கல்ல, அரஃபா நோம்பு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ ரம்ஜானுக்கு வெளியிலேயும் நோன்பு, உபரியான நோன்புகள் இருக்கின்றன. அப்போ வெறும் ரம்ஜான் மட்டும்தான் நோம்புக்குரிய மாதம் கிடையாது. அதே மாதிரி தான் எல்லா வழிபாடுகளுக்கும் எல்லா காலமும் உண்டு. வெறும் ரம்ஜானில் மட்டும் தஹஜ்ஜுத் இல்லை, ரம்ஜானில் மட்டும் இரவு தொழுகை கிடையாது, எல்லா காலத்திலையும் இருக்கிறது. அப்போ எனவே எல்லா காலத்திலையும் இபாதத்துகளை மனிதன் செய்து பழக வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா எல்லா இபாதத்துகளையும் எல்லா காலத்திலையும் வச்சிருக்கிறான். அப்போ எனவே மனிதனுக்கு அல்லாஹ்வை வணங்கி வழிபடுதல் அப்படிங்கிற அந்த கடமை என்பது ரம்ஜான் எப்படியோ அதே மாதிரி தான் எல்லா காலமும். அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் இங்கே உங்களுக்கு சொல்லி காட்ட விரும்புகிறேன். அல்லாஹ் வந்து நாம் ஒரு நன்மை செஞ்சால் அந்த நன்மைக்கு பிரதி பலன் தரானா இல்லையா? எவ்வளோ பிரதி பலன் தர்றான்? ஒரு நன்மை செய்தால் ஒன்றுக்கு 10 நன்மை. 10ங்கிறது இல்லை, குர்ஆனில் வந்து அல்லாஹ் சொல்கிறான் ஒன்றுக்கு பன்மடங்குன்னு ஒரு இடத்துல சொல்கிறான். 10 ஒரு இடத்துல வருதுங்க, பன்மடங்குன்னு ஒரு இடத்துல வருது, பன்மடங்குன்னு வருது. அதிகமான பன்மடங்குன்னு இன்னொரு இடத்துல வருது, அதிகமான பன்மடங்கு. இன்னொரு இடத்துல என்ன வருதுன்னு சொன்னால் ஒன்றுக்கு 70ன்னு வருது.
ரம்ஜானில் வந்து ஒரு ஃபர்லை செஞ்சால் 70 ஃபர்லுடைய நன்மைன்னு கிடைக்குது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து நீங்கள் ஒரு நன்மை செய்தால் அதை அல்லாஹ் 700ஆக பெருக்குகிறான் அப்படின்னு வருதா இல்லையா? இன்னொரு இடத்துல நோன்பு பற்றி அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நோன்புக்கு நான் கொடுத்துக்கிறேன் கூலி, அது என்னன்னு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. 1க்கு 700 அப்படிங்கிறதெல்லாம் மற்ற அமல்களுக்கு தான். நோன்புக்கு எத்தனை எவ்வளவு அது எனக்காக நோக்கப்பட்டது, நான் பார்த்துக்கிறேன் அதுக்கு என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும், ஏன் ஒரு நன்மைக்கு இத்தனை மடங்கு நன்மை அல்லாஹ் கொடுக்கணும்? சரி, இத்தனை மடங்கு நன்மை அல்லாஹ் ரம்ஜானில் மட்டும் தான் கொடுப்பானா? இப்போ நான் சொன்ன இந்த மடங்கள்லாம் ரம்ஜானில் மட்டும் கிடையாது, ரமதான் அல்லாத காலங்களிலேயும் உண்டு. மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சபஅ ஸனாபில். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு பணத்தை ஒரு ரூபாய் செலவழிச்சிங்கன்னு சொன்னால் இதுக்கான உதாரணம் என்பது ஒரு விதையை போன்றது. அந்த விதை 7 கதிர்களையும் முளைக்க செய்கிறது. ஒவ்வொரு கதிரிலேயும் அது போன்று 100 விதைகள் இருக்கின்றன. அப்போ 7 × 100 700 ஆச்சு. அப்போ நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் ஒரு ரூபாய் செலவழித்தால் அது 700 ரூபாய் செலவழித்ததற்கு இணையாக ஆகிறது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான். இது ரம்ஜானை பற்றி அல்லாஹ் சொல்ல, எல்லா காலத்திலையும் உள்ளதாக சொல்கிறான் அல்லாஹ். அப்போ எனவே நிறைய நன்மைகளை சம்பாதிக்கின்ற வாய்ப்புங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் நாம் ரம்ஜானில் அடித்து பிடிச்சி வர்றோம். ஆனால் அதே நிறைய நன்மைகளை அல்லாஹ் மற்ற காலத்திலையும் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை வச்சிருக்கிறாங்க. அப்போ எனவே இந்த ஒரு நோக்கத்துக்காக மட்டும் நான் ரம்ஜானுக்கு வந்ததை நியாயப்படுத்தினோம்னா இதே நியாயம் எல்லா காலத்திலையும் இருக்கிறது. அப்போ என்ன செய்யணும்? எல்லா காலத்திலையும் இந்த நன்மையை பெறுறதுக்கு நம்ம முயற்சிக்கணுமா இல்லையா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பாருங்களேன். ஒரு தீமை செஞ்சால் அல்லாஹ் அதுக்கு இணையான ஒரு தீமையை தான் பதிவு செய்வான். ஆனால் ஒரு நன்மையை செஞ்சால் அந்த செஞ்ச நன்மையினுடைய உள தூய்மையை பொறுத்து 1க்கு 700 வரை அல்லாஹ் பதிவு செய்வான். அப்போ கிட்டத்தட்ட நம்முடைய வினை பதிவேடுகளில் நன்மைக்கு மட்டுமே இடம் கிடைக்கும் என்கின்ற அளவுக்கு அல்லாஹ் நிறைய நன்மையை பதிவு செய்கிறான். அப்படி இருந்தும் கூட ஒருத்தருடைய வினை பதிவேட்டில் தீமைகளுடைய எண்ணிக்கை அதிகமானால் அவரை விட துர்பாக்கியசாலி வேறு யாரும் இருக்க முடியாது. ஏன்னா 1க்கு 70ங்கிறத தீமைக்கு அல்லாஹ் பதிவு செய்யலை. தீமைக்கு அல்லாஹ் 1க்கு 1 தான் சொல்கிறான். தீமையை பதிவு செய்யும் போது அல்லாஹ் நீதியாக நடந்துக்குவான். ஆனால் நன்மையை பதிவு செய்யும் போது அல்லாஹ் தயாளத்தோடு நடந்துக்குவான். இப்படி தயாளமாக நடந்து கொள்கின்ற அந்த நேரத்திலேயும் ஒரு மனிதனுடைய வினைப்பதிவேட்டில் நன்மைகளுக்கு பதிலாக தீமைகள் மட்டுமே நிறைந்து இருந்தால் உலகத்தில் அந்த மனிதனை போல் பாக்கியம் இழந்தவன் வேறு யாரும் இருக்க முடியாது. இப்போது நம்முடைய வினைப்பதிவேடுகளை நாம் நன்மைகளால் நிறைக்கிறதா தீமைகளால் நிறைக்கிறதா அப்படின்னு நாம் தான் முடிவு பண்ணணும். நாம் ரம்ஜானில் மட்டும் வழிபட்டு விட்டு மற்ற காலங்களில் அதை பற்றி அக்கறை அற்றவர்களாக இருப்போமே ஆனால் அப்படிப்பட்ட அக்கறை அற்றவர்கள் நம்முடைய வீடுகளில் நம்முடைய சகோதரர்களாகவோ தந்தையாகவோ தாயாகவோ சகோதரியாகவோ யாராகவோ இருப்பார்களே ஆனால் அவர்களை அப்படியே இழப்புக்குரியவர்களாக நாம் தொடர்ந்து வேடிக்கைத்தான் அப்படியே இழப்புக்குரியவர்களாக இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம வேடிக்கை தான் பார்ப்போமா? இதான் என்னுடைய கேள்வி. இதான் நான் உங்களுக்கு முன்னால் வைக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின். அப்போ எனவே அருமையான தோழர்களே, நம்முடைய வினைப்பதிவேடுகளை நன்மைகளால் நாம் நிறைக்க வேண்டும் என்கின்ற ஆசை நமக்கு இருந்தால் வெறும் ரம்ஜானில் மட்டும் இல்லைங்க, எல்லா காலத்திலையும் நன்மைகளை செய்வதில் நாம் அக்கறை செலுத்த வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வலா தக்கூனு கல்லத்தி நகதத் கஸ்லஹா மின் பஅதி குவத்தின் அன்காசா. வலா தக்கூனு கல்லத்தி நகதத் கஸ்லஹா மின் பஅதி குவத்தின் அன்காசா. ஒரு பெண்மணி இருந்தாள். அவள் நூல் நூற்பாள். பஞ்சு இருக்குல்ல, பஞ்சு, அந்த பஞ்சை திருச்சி நூலை கெட்டியான நூலாக அந்த நூலை முறுக்கி எடுப்பாள். நல்ல இறுக்கமான நூலாக அது மாறியதற்கு பிறகு அந்த நூலை அவளே வெட்டி மறுபடியும் இழை இழையாக பிரித்து போடுவாள். அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரி பெண்ணாக நீங்கள் மாறிவிடாதீர்கள். வலா தக்கூனு கல்லத்தி நகதத் கஸ்லஹா மின் பஅதி குவத்தின் அன்காசா. தன்னுடைய நூலை இறுக்கமான கயிறாக திரித்ததற்கு பிறகு அதே கயிற்றை இழை இழையாக வெட்டி வெட்டி நாசமாக்கி போடுகிறாளே ஒரு பெண், அவளை போல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள்.
அப்படின்னு எல்லாம் சொல்கிறான் குரானில். இது இது எதை குறிப்பிட்டு காட்டுது அப்படின்னா, கஷ்டப்பட்டு அமல் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு அந்த அமலை பற்றி கவலையே படாமல் விட்டுட்டு போயிட்டோம்னா செஞ்ச அமலும் சேர்ந்து பாதிப்பாயிரும். எப்படி நூலை இறுக்கமாக நூற்று விட்டு மறுபடியும் அவளே அதை வெட்டி விட்டு போட்டு போய்விடுகிறாளோ, அதுபோல் உங்கள் அமலை செஞ்சுட்டு நீங்கள் மறுபடி அல்லாவை கண்டுக்கிடாமல் செஞ்ச அமலை நாசமாக்கிறாதீங்க அப்படின்னு நல்லா சொல்கிறோம். அப்போ எனவே நாம் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் இபாதத் செய்யக்கூடியவர்கள் என்று சொன்னால், மற்ற காலத்தில் நாம் இபாதத்துகளை கைவிடும்போது ஏற்கனவே செஞ்சதும் சேர்ந்து அழிஞ்சு போயிடும். அப்போ அதை நம்ம இழப்புக்குரியவர்களாக மாறிவிடுவோம். அப்போ எனவே அருமையான தோழர்களே, தொடர்ச்சியாக அமல் செய்வது தான் புத்திசாலித்தனம். எல்லாத்தையும் விட ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். நாம் செய்யக்கூடிய அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அதற்கு ஒரு அடையாளம் இருக்குது. நம்ம செஞ்ச அமலை அல்லாஹ் ஒப்புக்கொண்டு விட்டால், கபூல் செஞ்சு விட்டால், நம்ம அமல் கபூலானதுக்கு ஒரு அடையாளம் ஒன்று இருக்குது. அந்த அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால், அதே அமலை திரும்ப செய்வதற்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுப்பான். லோகர் தொழுகிறோம், நம்ம தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா அதுக்கு மறுநாள் லோகர் தொழுகிற வாய்ப்பு அல்லாஹ் கொடுப்பான். அந்த லோகரை அல்லாஹ் ஒப்புக்கொண்டான் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, அதுக்கு மறுநாள் அதே லோகரை தொழுகிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பான் அல்லாஹ். இப்படி ஒவ்வொரு அமலையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கங்க, ஒத்து பார்த்துக்குங்க. ஒரு அமலை நாம் செய்து விட்டோம் என்று சொன்னால் அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்கான அடையாளம் என்பது அதே விஷயத்தை திரும்ப செய்கிறதுக்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுக்கும். நான் இதை எதிலிருந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு தீமைக்கான தண்டனை இருக்குது பார்த்தீங்களா, ஒரு தீமைக்கான தண்டனை மறுமையில் அல்லாட்ட ஒரு தீமைக்கான தண்டனை வேறு இருக்குது. ஆனால் இந்த உலகத்திலேயே உடனடியாக ஒரு தீமைக்கான தண்டனை அல்லாஹ் கொடுப்பான். அந்த தண்டனை என்னன்னு சொன்னால், அதே தீமையை இன்னொரு தடவை செய்கிறதுக்கான சூழ்நிலை உண்டாக்கிடுவான். இது போன தடவை செஞ்ச தீமைக்கான தண்டனை, இங்கே இந்த உலக தண்டனை. சரி, ரெண்டாவது தடவை செஞ்சான்ல, அதுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்ல, மூணாவது தடவை செய்ய வைப்பான். இப்படியே ஒரு மனிதன் பாவ மன்னிப்பு கேட்காமல் திரும்ப 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 பாவம் செய்து கொண்டே இருந்தால் அந்த மனிதன் என்ன யோசிக்கணும்னா, நாம் டேஞ்சர் ஜோனில் இருக்கோம்னு புரிஞ்சுக்கிறணும். எப்படி புரிஞ்சுக்கிறணும்? நாம் இருக்கிறது டேஞ்சர் ஜோன், அதாவது நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்காக இந்த உலகத்தில் தொடர்ந்து தண்டிக்கப்படுகிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா, தவறுகள் செய்தே பழக்கப்பட்டு விட்ட, தொடர்ந்து தவறு செய்வதையே தன்னுடைய பிழைப்பாக வைத்திருக்கக்கூடிய இணை வைப்பாளர்கள், இறை மறுப்பாளர்களை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய காதுகளில், இதயங்களில் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான்னு சொல்கிறான். ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம், அவருடைய இதயங்களின் மீதும் காதுகளின் மீதும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். காதுகள்லையும் இதயங்களையும் முத்திரையிட்டானா என்ன அர்த்தம்? பொதுவாக முத்திரை வைக்கப்பட்டு விட்டால் அதற்கு பிறகு இன்னொன்று உள்ளே கொண்டு போய் என்ன செய்ய முடியாது, என்டர் பண்ண முடியாது, உள்ளே கொண்டு போய் சொருக முடியாது. அதே மாதிரி தான் காதுகளிலேயும் இதயத்திலேயும் முத்திரை வைத்து விட்டால் அதுக்கு பிறகு அதுக்குள்ள நல்ல விஷயங்கள் ஏறாதுன்னு அர்த்தம். அப்போ சொல்கிறான் அல்லாஹ், இணை வைப்பாளர்கள், இறை மறுப்பாளருடைய இதயத்திலும் காதுகளிலையும் முத்திரை வைத்தாச்சு, அப்போ நல்ல விஷயங்கள் அங்கே ஏறவே ஏறாது. அதே மாதிரி வாலா அபுசாரிஹிம் ஹிஷாவத்துன், அவருடைய பார்வைகளில் திரை விழுந்து கிடக்கிறது. அதனால் நல்ல விஷயங்களை பார்த்து அவங்க படிப்பட பெற மாட்டாங்க. நல்ல விஷயங்கள் காதில் ஏறவே ஏறாது. நல்ல விஷயங்கள் அவங்களுடைய இதயத்தை தொடவே தொடாது. ஏன்னா அது துரு பிடிச்சி போயிருக்குது. ஏன் அல்லாஹ் அதை துரு பிடிக்க விட்டான் அப்படின்னா, திரும்ப திரும்ப பாவம் செஞ்சதுனால துரு பிடிக்க விட்டான். அப்போது ஒரு தீமையை செஞ்சால் இந்த உலகத்தில் இறைவன் உடனடியாக கொடுக்கக்கூடிய தண்டனையானது அதே தீமையை திரும்ப திரும்ப செய்ய வைப்பான். திரும்ப திரும்ப ஒரு மனுஷன் செஞ்சுக்கிட்டே இருந்தானா டேஞ்சர் ஜோனு. ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, காதுகளிலேயும் இதயங்களிலேயும் முத்திரை வைக்கப்பட்டவர்களாக அந்த மனிதன் மாறிவிடுவான். பார்வைகளில் திரை விழுந்து கிடக்கக்கூடிய மனிதனாக மாறி போய்விடுவான். அதுக்கு பிறகு நல்லது காதிலேயே ஏறாது, நல்லது இதயத்துக்கு போகவே போகாது, நல்லது செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்காமே போயிடும். இது தீமைக்கு இறைவன் இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய உடனடி தண்டனை. அதே மாதிரி தான் அல்லாஹ் நன்மைக்கு இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய உடனடி தண்டனை என்னன்னு சொன்னால், அதே மாதிரி ஒரு நன்மையை மறுபடி செய்ய வைப்பான். இப்படி தொடர்ந்து செய்ய வச்சு, அதாவது ஒரு மனிதரை அல்லாஹ்
அவர் செய்யக்கூடிய நன்மைகளில் தொடர்ந்து அவரை பராமரிப்பது என்பது அவர் செய்த நன்மைக்காக இந்த உலகத்தில் இறைவன் கொடுக்கக்கூடிய உடனடி வெகுமதி என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா நாம் இந்த வருஷம் ரம்ஜானில் தொழுத அந்த தொழுகை செய்த நன்மைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அந்த ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான அடையாளமாக என்ன செய்யணும்னு சொன்னால் ரமலானுக்கு பிறகு தொடர்ந்து அதை செய்கிற வாய்ப்பை நம்ம பெறணும், அதை உருவாக்கிக்கிறணும். அப்படி உருவாக்கினா தான் ரம்ஜான் நம்ம செஞ்சது அங்கீகரிக்கப்படுது அர்த்தம். சலஃபு சாலிஹீன்கள்லாம் ரம்ஜான் வந்தால் வராதா அப்படின்னு 6 மாதம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களாம். வந்ததுக்கு பிறகு அமல் செஞ்சு முடிச்சுட்டு ரம்ஜான் கழிஞ்சிச்சுன்னு வச்சுக்கங்களேன், அல்லாஹ் இதை ஏற்றுக்கொண்டானா, இந்த ரம்ஜானை அல்லாஹ் நம்மகிட்ட ஏற்றுக்கிட்டானா, ரம்ஜானில் நம்ம செஞ்ச அமல்களை அல்லாஹ் ஒப்புக்கொண்டானா அப்படின்னு தெரியாமல் அல்லாட்ட அழுது வடிஞ்சு துவா செஞ்சுட்டே இருப்பாங்களாம், இறைவா ஏற்றுக்கன்னு. ஏன்னா அல்லாஹ் யாரிடமிருந்து அமல்களை ஏற்றுக்கொள்வான்? குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான், இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களிடமிருந்து தான் அல்லாஹ் நற்செயல்களை ஏற்றுக்கொள்வான். அப்போ இறையச்சத்தோடு தான் செஞ்சமா செய்யலையான்னு அந்த சலஃபு சாலிஹீன் மேன்மக்கள் அடுத்த 6 மாதம் வரைக்கும் பயந்து பயந்து நடுங்கி அல்லாட்ட துவா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களாம். இப்போ நம்ம பெருநா தொழுது முடித்த உடனேயே தூக்கி துண்டை உதறி தோளில் போட்டு ஓடிடுறோம் எங்கேயோ. என்னவோ நமக்கு அல்லாஹ் வஹி அறிவிச்ச மாதிரி இந்த ரம்ஜானை நான் முழுசாக ஏற்றுக்கிட்டேன், பரவாயில்ல, நீங்கள்லாம் பாவம் மன்னிக்கப்பட்ட அடியார்கள் அப்படின்னு நமக்கு ஏதோ பத்திரச்சீட்டு எழுதி தந்த மாதிரி நம்ம அப்படி நினச்சிட்டு ஓடிடுறோம். ஆனால் அது அல்ல. அப்படி நினைத்தால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கின்றோம் என்று பொருள். தயவு செய்து நாம் ரமலானிகள், அதாவது ரமலானை வணங்கக்கூடியவர்கள் கிடையாது. நாம் அல்லாஹ்வைத்தான் வணங்கக்கூடியவர்கள். ரமலான் கழியலாம், ஆனால் அல்லாஹ் கழிந்து போக மாட்டான். அல்லாஹ் எப்போதும் இருப்பான். அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு எப்போதும் தேவைப்படுது. கொஞ்சம் ஒரு வினாடி நேரம் அவனுடைய ஆதரவு இல்லை என்றாலும் நம்மால் இந்த உலகத்தில் வாழ்வது என்பது மிகப்பெரிய கடினம். எனவே அப்படிப்பட்ட இறைவனை நாம் எல்லா காலத்திலும் நினைத்து அவனுக்கு வழிபட்டு நடப்பது தான் நம்முடைய பிறவி கடமை. அந்த கடமையிலிருந்து நாம் ஒருபோதும் விலகக்கூடாது. அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கு எடுக்கக்கூடிய உறுதிமொழியாக இருக்க வேண்டும். அதுதான் நாம் படைத்த இறைவனுக்கு செய்யக்கூடிய நன்மையும் கூட. அப்போ தான் நாம் செஞ்ச அமல்களை அல்லாஹ் ஒப்புக்கொள்கிறான் என்பதற்கான அடையாளமும் கூட. அப்போ எனவே அருமையான தோழர்களே, நாம் இப்படி ஒரு உறுதிமொழி எடுத்துக்குவோம். எல்லா காலத்திலேயும் ஏதோ ஓரளவுக்கு அல்லாஹ்வை மறக்காமல் வழிபாடு செய்யக்கூடிய அந்த தொடர்பை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது பிரசவ வைராக்கியம் மாதிரி வச்சுக்கூடாது. வைராக்கியத்தில் 4-5 வகை இருக்குதுங்க. அதில் பிரசவ வைராக்கியம்னு ஒன்று இருக்குது. பிரசவ வைராக்கியம்னு என்ன தெரியுமா? புள்ள பெறுற கஷ்ட நேரத்தில் அந்த பொம்பளை அந்த புள்ள நினைப்பான் இனிமேல் புருஷங்காரன் கிட்டேயே வர விடக்கூடாது அப்படின்னு நினைப்பாலாம். அந்த கஷ்டத்தில் நினைப்பாலாம். ஆனால் பெற்று முடிஞ்சு ஒரு 40 நாள் ஒரு 4 மாதம் போனது பிறகு அந்த வைராக்கியம் போயிடும். இந்த மாதிரி வைராக்கியமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வைராக்கியம்னு வச்சுக்கங்களேன், அதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். நான் எடுக்கக்கூடிய வைராக்கியம் என்பது குறைந்தபட்சம். நான் சொல்கிறேன், அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் நிறைய அமல் செய்யணுங்கிறதெல்லாம் 2வது பட்சம்தான். செய்வதை திருத்தமாக தொடர்ச்சியாக செய்வதை தான் அல்லாஹ் விரும்புகிறான். அப்போ எனவே நாம் குறைஞ்சபட்சம் அதாவது ஃபர்லான தொழுகைகளை, கடமையான விஷயங்களை அதனுடைய முன்பின் சுன்னத்துகளோடு நான் என்ன செய்வேன், நிறைவேற்றுவேன். எப்பாடுபட்டாவது நான் பள்ளிவாசலில் ஜமாத்தாக நிறைவேற்றுவேன் அப்படிங்கிற குறைஞ்சபட்ச உறுதிமொழியை நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும். இந்த ரமலானுடைய உறுதிமொழியாக நாம் அதை வைத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்கு சிறந்ததாக இருக்க முடியும். அதுதான் நாம் செஞ்ச அமல்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு அடையாளமாக இருக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நாமெல்லாம் சீசன் வணக்கசாலிகளாக இல்லாமல், புரிஞ்சுங்களா, தொடர்ச்சியான வணக்கசாலிகளாக, தொடர்ச்சியான அமல் செய்யக்கூடியவர்களாக நாம் ஆகுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் நம்மை சார்ந்த அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும். அல்லாஹு தாலா நம்முடைய நாட்டத்தையும் தேட்டத்தையும் நிறைவேற்றி வைப்பானாக. எல்லா காலகட்டத்திலேயும் அவனை மறக்காத மனப்பான்மையை நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக என்று வேண்டி விரும்பி துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.